இந்தியாலே ஃபேமஸான இந்த கோழி சோடா மட்டும் குலுக்கி போட்டு தோந்துட்டாங்க. அப்படி பொங்கி அந்த இடமே நாசமாயி பார்த்தாலே பரவசமாரமாய் விதவிதமான பரோட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க இவங்க. இப்படி டிஃப்ரெண்டான சாப்பாடை வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்ல இருந்து சாப்பிட எப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அப்படி ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு ஜூனியர் குப்பன். இவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸே வந்துட்டு இவங்களோட பிரியாணி, அதுக்கு அடுத்தது இவங்களோட பரோட்டா. அதோட இப்ப இவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 30 வெரைட்டியான வந்துட்டு பரோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பரோட்டா ஐட்டத்தை நான் ட்ரை பண்றதுக்கு இவங்களோட பம்பளப்பிட்டி ஸ்டேஷனுக்கு கிட்ட இருக்கு ஜூனியர் குப்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். இவங்க சாப்பாடு மாதிரி இவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. அவங்க 30 வெரைட்டியான பரோட்டா ஐட்டத்தையும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்கு டேபிளே போதும். அதால வந்துட்டு நான் 10 வெரைட்டியான பரோட்டா தான் ஆர்டர் பண்ணி. அவங்க பொட் பரோட்டா வைக்கட்டும், அந்த நூல் பரோட்டா வைக்கட்டும் வேற லெவல்ல இருந்து. அந்த சால்னா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகல டேஸ்ட் இன்னும் டிஃபரெண்ட் ஆகும். சிக்கன் முருத்தப்ப பரோட்டா வைக்கட்டும், சாஃப்ட்னஸ் எல்லாம் சொல்லி வேலையில அவ்வளவு சாஃப்டா இருந்து. பரோட்டா நல்ல சாஃப்டா சாப்பிடணும் நான் ட்ரை பண்ணல. மொரமொரன்னு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணல. ஸ்வீட்டா ட்ரை பண்ணணும். இவங்க ஸ்ட்ராபெரி பரோட்டா, சாக்லேட் பரோட்டா, கேரமல் பரோட்டா வைக்கணும். இது வரைக்கும் நீங்க ட்ரையே பண்ணிக்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு. கிளி பரோட்டா அந்த வாழையில இருந்து எடுக்க போக்குல அந்த வாசமே அவ்வளவு நல்லா டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு 3 டைமும் பரோட்டா எடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுற ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வாழைப்பழம் பரோட்டா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. இங்க வந்துட்டு மொய்ட்டோ நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். இதோட இவங்க அவுட்டோர்ல இருக்க சாய் ஸ்டேஷன்ல வந்துட்டு நல்ல சாயும் இந்திய ஸ்டைல்லே வந்துட்டு ஒரு பஜ்ஜியும் அதோட உளுந்து வடையை நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். இங்க நீங்க எந்த ஃப்ரெண்டோட போவீங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, டெக் பண்ணுங்க.